17 21 இறையரசானது உங்கள் உள் இருக்கின்றது. எங்க பார்த்தாலும் சுத்தி பார்க்காதீங்க. இப்படி ஒரு பெரிய பெரிய அறிவுரையில ஆச்சரியத்துல சப்தத்தில் ஆண்டவன் இறையாட்சி உங்கள் மத்தியில் வந்து இருக்குது, உங்களிடையே இருக்கின்றது. அதை நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அதை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கும். எப்படி மாற்றி அமைக்கணும்னா, உப்பு இருக்குதா, இந்த உப்பை சோத்துல போட்டுட்டீங்கன்னா உப்பு எங்க இருக்குதுன்னு தெரியுமா? தெரியாது. ஆனா உப்பு இருக்குன்றத சாப்பிடணும். எல்லாம் சொல்லுவாங்க, அப்பா நல்ல உப்பு இருக்கு, ஏதோ உப்பே இல்லையே, எங்க பார்த்தாங்க உப்பு இருக்குது இல்லைன்னு? இந்த ருசி அதுலதான் உண்மையில நமது வாழ்க்கையை நம் வாழும் விதத்தால் பிறத்தான் நம்மை இயேசு அந்த வாழ்க்கையில காண வேண்டும். இதைத்தான் இயேசு சொல்லியிருந்தார். இறையாட்சி உன்னோடு இருக்கின்றது என்றால் நீ இறை பிரசனத்தை உள்வாங்கி இறைவனின் வார்த்தையை கேட்டு அதன்படி உன் வாழ்க்கையை அமைத்தாய் என்றால் உன் வாழ்க்கை அந்த உப்பை கொண்டு ருசியுள்ள வாழ்க்கையாக, பிறருக்கு பயன்படுகின்ற வாழ்க்கையாக, எல்லோருமே நீ பிறந்ததே நீ இருக்கிறதுனால எவ்வளோ நல்லா இருந்தது, உன்னால நான் வாழ்க்கை பெற்றேன் என்று ஆண்டவரை புகழ்வாங்க. சில பேர் எப்படா சாவான்னு காத்துருக்கீங்க, ஏன்னா அவ்வளவு கொல்ல கொடுக்கணும். ஆனால் நன்மை செய்யறவங்க வாழணும்னு ஆசை. ஏன்னா அவர்கள் அந்த உப்பை கொண்டு வாழ்க்கையை அர்த்தமுள்ளவர்களாக நமக்கு மாற்றிருக்காங்க. அதே போல் இருந்த தடுமாறு கீழே விழுற நேரத்தில் ஏதாவது ஒளி கிடைச்சதுன்னா அப்பா பார்க்க முடிஞ்சது. அதனால நீங்க என்ன உலகின் ஒளி, இந்த ஒளியை தூக்கி விளக்கு தண்ணில வைக்கணும், எல்லாரும் பார்க்கணும். பார்க்கறதுக்காக தான் இந்த மொழியை கொடுத்துறீங்க, அடியில மறைச்சு வைக்கிறதுக்கு இல்லை. உங்க வாழ்க்கை அப்படித்தான் பிறரெல்லாம் பார்த்து பரலோகத்திலிருந்து அவர்கள் மாட்சிமைப்படுத்த வேண்டும் என்று கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த இல்லத்தை கட்டுறதுனால உங்களை சுற்றி வாழ்கின்ற மக்கள் இந்த வாழ்க்கையை நோக்கணும். உங்கள் வாழ்க்கையில இந்த உப்பின் சுவையை போன்று உங்கள் வாழ்க்கையால் அவங்க நன்மை அடைகிறது கண்டு ஆண்டவரை புகழ வேண்டும். அவங்க இருசூழ்ந்த வாழ்க்கையில் ஒளியுள்ள வாழ்க்கையாக நீங்கள் வாழ்கின்ற பொழுது அதை பார்த்து பரலோக தந்தையை பார்த்து அவரை மாற்றிமைப்படுத்துவீங்க. அதற்காக தான் ஆண்டவரை உள்வாங்கி அவருடைய பிரசன்னத்தால் நாம் இன்னும் இறைப்பற்றோடு வாழக்கூடிய ஆற்றுடன் ஊக்கமும் பெற்றவர்களாக, நம் வாழ்வின் பொருளை நாம் இன்னும் கண்டுபிடிக்கக்கூடியவர்களாக, நம் வாழ்வின் சுமையெல்லாம் ஆண்டவர்களுக்கு இறக்கக்கூடியவர்கள். அதற்காகத்தான் இந்த நட்கள் நம் வாழ்வின் சுமைகளை இங்க வந்து கண்டவரிடத்தில் இறக்க அவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். சுமை சுமைந்து சோர்ந்திருப்பவர்களே என்னிடம் வாருங்கள், நான் உங்களை இழைப்பாற்றுவேன் சொல்றேன். வித்து வார்த்தைகள் இல்லை. நீ உண்மையிலே அந்த மௌனத்தில் அவர்களை உள்வாங்கி உள்ளத்தில் ஆண்டவரோடு பேசுகின்ற பொழுது அந்த சுமையை உங்களுக்கு செல்வது நன்றாக அனுபவத்தால் உணர வேண்டும். இறைப்பிரசனம் என்பது அனுபவத்தால் உணரக்கூடியது ஒழிய சொல்லாத செயலால் கிடையாது. நீங்கள் இறைப்பிரசனத்தை அனுபவிக்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் எவ்வாறு மௌனத்தில் அடக்கமான மெல்லிய குரலுக்கு உங்களோட பேசியிருந்தார் என்று உணர்வு. ஏற்று அன்புக்குரியவர்களை இறைவார்த்தை கேட்கிறார். இறைவார்த்தை ஆண்டவர் பேசுகிறோம். ஆனால் நிறைய பேருக்கு நம்ம கேட்கறது கிடையாது. அந்த ஊதாரி பெண்ணோட்டில் முதல் பையன் வீட்டில் தான் இருந்தான். ஆனால் அந்த தம்பியை அன்பு செய்யக்கூடிய தன்மை அப்போ ஜெபம் ஒன்று முக்கியமான ஜெபம். அது உருக்கமாக ஜெபித்து இந்த ஆலயம் ரசிக்கப்பட்டதனால் ஆண்டுடைய கண்களும் இதயமும் இங்கே இருக்கின்றன மறக்காதீர்கள். எனவே அவர்கள் செல்வாக்கின்றால் உங்களை ஊற்று நோக்கின்றார். அவர் விதைத்தால் உங்களுடைய பொருளுக்கு உறவை வளர்த்து மௌனத்திலே அவருடைய பிரசன்னத்தை உள்வாங்கி இறைவனோடு உறவாடும் விதமாக இந்த ஆலயம் அமைய வேண்டும் என்பதும் நாம் ஆண்டோரோடு நம் துணைகளை பகிர்ந்து கொண்டு ஆண்டோரோடு ஒன்றிணைந்த ஆற்றல் பெற வந்திருக்கின்ற உணர்வோடு திருப்பதியிலும் அச்சுறுத்தலையும் கொண்டு வர ஒவ்வொருவரையும் அன்போடு அழைக்கின்றேன். தியானித்த உள்ளத்தோடு அனைவரும் விசுவாச பிரமாணத்திற்காக எழுந்து நிற்போம்.
உதவியை வேண்டி நாம் இந்த புனித பிரார்த்தனைகளை பங்கேற்போம். இன்று ஞாயிற்றுக்கிழமை இல்லாததால் அனைவரும் முழந்தாளில் இருந்து இந்த புனித பிரார்த்தனை மற்றும் புனிதர் அனைவரின் பரிந்துரையால் எங்கள் வேண்டுதலுக்கு தயவாய் செவி சாய்த்தருளும். உம் திருப்பெயருக்கு நேர்ந்தளிக்கப்படும் இக்கட்டிடம் மீட்பின் வீடாகவும் அருளின் ஆலயமாகவும் அமைவதாக. இங்கே கிறிஸ்தவ மக்கள் ஒன்றாய் கூடி வந்து உண்மையிலும் ஆவியிலும் வழிபட்டு அன்பினால் தங்களை திருக்கோவிலாக கட்டி எழுப்ப செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கொண்டாடுகின்றோம். இறைவா, உமது திருச்சபையை அர்ச்சிப்பவரும் ஆள்பவரும் நீரே. உமது திருப்பெயரை நாங்கள் சிறப்பாக பறைசாற்றி விழா கொண்டாடுவது முறையே. இன்று விசுவாசிகளின் திருக்கூட்டம் இந்த ஜெப வீட்டில் மிக சிறப்பான சடங்குகளால் உமக்கு என்றென்றும் நேர்ந்தளிக்க விளைகின்றது. ஏனெனில் இங்குதான் அத்திருக்கூட்டம் உம்மை மத்திய ஆர்வத்தோடு வழிபடுகின்றது. உமது வார்த்தையால் படிப்பனை பெறுகின்றது. திருவருட்சாதனங்களால் ஊட்டம் அடைகின்றது. இக்கட்டிடம் திருச்சபையின் மறைபொருளை குறிப்பாய் உணர்த்துகின்றது. ஆகவே இறைவா, உண்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இந்த கோவிலையும் இந்த பீடத்தையும் விண்ணக கொடைகளால் நிரப்பி புனிதமாக்கும். இதனால் இக்கோவில் எக்காலத்திற்கும் புனித தலம் ஆவதாக. இப்பீடமும் கிறிஸ்துவின் பலிக்கு ஏற்றதாக என்றும் இருப்பதாக. இங்கே இறையறுப்பதற்கு மனிதரின் பிழைகளை போக்குவதாக. இதனால் பரமதந்தையே, பாவத்தால் உயிரிழந்த மக்கள் மீண்டும் அருள்வாக்கு பெற்று புது பிறப்பு அடைவார்களாக. இங்கே இறை மக்கள் திருப்பீடத்தை சுற்றி நின்று பாஸ்கா நினைவு பலியை கொண்டாடுவார்களாக. கிறிஸ்துவின் வார்த்தையாலும் திருவுடலாலும் ஊட்டம் பெறுவார்களாக. இங்கே புகழ்ச்சி பலியின் மகிழ்ச்சி எதிரொலிப்பதாக வானக தூதரின் இன்னிசையோடு
மாந்தரின் குரலும் ஒருங்கிணைவதாக. மண்டலத்தின் மீட்புக்காக இடைவிடா மன்றாட்டு உம் திருமுன் எழுவதாக. இங்கே எளியோர் இரக்கம் பெறுவார்களாக, ஒடுக்கப்பட்டோர் உண்மையான உரிமை அடைவார்களாக. மாந்தர் அனைவரும் மகிழ்வோடு வானலை எருசலேமுக்கு வந்து சேரும் வரை உம்முடைய மக்கள் என்னும் மகிமைக்கு ஏற்றவாறு வாழ்த்திடுவார்களாக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனை என்றென்று வாழ்ந்து வழி நடத்துகின்ற இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இடத்தின் நடுவிலும் நான் மூலையிலும் திருத்தலம் பூசிக் கொண்டு அதை அர்ச்சிக்கின்றோம். நாம் திருத்தலம் பூசும் இந்த பீடத்தையும் கோவிலையும் இறைவன் தம் வல்லமையால் புனிதப்படுத்துவாராக. இவ்வாறு இவை கிறிஸ்து திருச்சபையின் மறைவுகளை வெளி அடையாளமாக காட்டுவனவாக. இப்பொழுது இந்த பீடத்தின் மீது வைக்கின்ற நெருப்பிலே தூபமிட்டு அவர்கள் ஜெபிப்பார்கள். நம் ஜெபம் இந்த தூபத்தின் நறுமணம் போல ஆண்டவரை நோக்கி எழ வேண்டும் என்று ஜெபிக்கின்றார். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டு தூபம் போல் உன் திருமுன் எழுவதாக. இந்த இல்லத்தில் நறுமணம் நிறைவது போல திருச்சபையில் கிறிஸ்துவின் நறுமணம் கமழ்வதாக. கிறிஸ்துவை குறிப்பிட்டது இங்குதான் திருப்பதி கேட்கின்றோம். எனவே அவர்கள் பீடத்திற்கு தூபம் காட்டுகிறார்கள். அதுக்கப்புறம் சுத்தம் செய்யப்பட்டு இது அலங்கரிக்கப்படும். மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம். மா பாவம் எம்மை மேவாமல், மா பாவம் எம்மை மேவாமல் காவாயே அருள் ஈவாயே. கன்னி மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம். மாசில்லா மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோவுற கண்டோம். மாசில்லா மனமும் இயேசுவின் உள்ளமும் மாந்தரின் தவறால் நோவுற கண்டோம். ஜெபம் செய்வோம் தினம்
பரிகாரம் புரிவோம் மாதாவே சரணம். உந்தன் பாதாரம் புவிக்காதாரம் கன்னி மாதாவே சரணம். மத்தியிலே இடமிட்டு அமர்ந்திருப்போம். இப்பொழுது காணிக்கை பவனியானது ஆரம்பமாகிறது. நமது ஊர் பெரியவர்கள் நம் ஊரையும் நம் மக்களையும் தொழில் முயற்சிகளையும் அர்ப்பணிக்கும் விதமாக இந்த காணிக்கையை அர்ப்பணிக்கின்றனர் ஆயருடைய கரங்களிலே. இறைவானாக மகிழ்ச்சியோடு அளிக்கும் இந்த காணிக்கை உமக்கு உகந்ததாக இருப்பதாக. இப்புனித இல்லத்தில் ஒன்று கூடும் மக்கள் அனைவரும் இங்கு நடைபெறும் அவை நிகழ்ச்சிகளால் நிலையான மீட்பை கண்டடைய செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழுமெல்லாமல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நான் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது தெய்வ திருப்பெயரும் ஆண்டுற உலகம் அனைத்தையும் மாற்றி விளங்கும் ஆலயமாக்கினீ. என் வழிபாடுகின்ற இடங்களை அர்ச்சைக்கு நீ தவறுவதில்லை. எனவே மனிதனின் உழைப்பால் கட்டி எழுப்பி இந்த ஜெப வீட்டை உமது மகத்துவத்திற்கு அர்ப்பணிப்பதில் வளர்ந்து அர்ப்பணிக்கின்றோம். இந்த மையான ஆலயமாக திருச்சபை குறித்து காட்டி வானுயர்களின் முன்னடையாளமாக விளங்குகின்றது. அன்னையாம் கண்ணியிடமிருந்து பிறந்த உன் திருமகனின் உடலை உமக்காக அர்ச்சிக்கப்பெற்ற ஆலயமாக்கி இறைத்தன்மையின் நிறைவையும் அதில் முடிவுள்ள செய்தி கிறிஸ்துவை மூளைகளாகவும் அப்போஸ்தலர்களை அடித்தளமாகவும் கொண்டு நீரை கட்டி எழுப்பிய திருச்சபையை புனித நகராக அமைத்துள்ளீர். தூய ஆவியாளரை பெற்று அன்பால் ஒன்றாக பொருத்தப்பட்ட உயிருள்ள கற்களை தேர்ந்தெடுத்து கட்டப்பட்ட ஆலயமாக அது விளங்க செய்தீர். அங்கே தான் இது எல்லாருக்கும் எல்லாமாய் இருக்கின்றீர். அங்கே தான் கிறிஸ்துவின் ஒளிவிளக்கு முடிவின்றி சுடர் வீசும். ஆகவே இறைவா, கிறிஸ்து வழியாக நாங்கள் தூதர் புனிதரோடு அனைவரோடும் அறிக்கையிட்டு அர்ப்பணிப்போடு சொல்வதாவது: இம்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை குறித்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவதாக. அவர் பாடுபட மனம் வந்து நம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்கள் அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதல் அப்பத்தையும் மீன்பளிக்கும் பின்னத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம்.
உமது திருமணம் என்று ஊழியம் புரிய தந்தவர்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொண்ட எங்களை ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் நம்புகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பெனடிக்ட், எங்கள் ஆயர்களும் ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் நினைவு கூர்ந்தரட்டும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடைய செய்தரட்டும். உயிர்த்தம் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சபைகளை இறந்த நிலை கொண்டு ஒளிமீட்டும் கருணையேற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கண்ணித்தாய மாற்றிமிக்க மறியல் புனித அப்போஸ்தலர் இவர்கள் மக்கள் புனிதரை அனைவரும் நிலையான வழி தோழமை கொண்டு உம் திருமண இயேசு கிறிஸ்து வழியாக மீட்புடன் தேர்ந்து மரமுறைகள் கொண்டாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவி ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். தீமை அனைத்திற்கும் எங்கள் வீடுக்கு எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நல்லோம் என்றாடுகிறோம். முதற்கத்திலுதவியாக நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நன்றிருக்கின்ற இன்ப வாழ்வில் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று சொல்லியிருக்கிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் இந்த திருச்சபையின் விசுவாசத்தை நோக்கி எங்களுக்கு அமைதி முற்றுமை உழைத்ததற்காக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோம். நீரே ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தை தெரிவிக்க